ஸோ வணக்க மக்களே, இன்றைக்கி மோட்டர் மாலையில் உங்களுக்காக நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்கிற வெஹிக்கிள் ஹுண்டாயினுடைய i20 தேர்ட் ஜெனரேஷன். இந்த பர்டிகுலர் மாடல் ஒரு டர்போ பெட்ரோல் ஆஸ்டா வேரியண்ட்டு. அண்ட் இந்த தேர்ட் ஜென்ரேஷனில் ஹுண்டாய் ஒரு நியூ பிளாட்ஃபார்மில் இந்த காரை பில்ட் பண்ணியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் கேன்னு சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஹுண்டாய் i20 விட இந்த பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணியிருக்கிற இந்த கார் ஒரு 100 கிலோஸ் வெயிட் கம்மியாக இருக்குது. சரி வாங்க, டிலே பண்ணாமல் இந்த கார் என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்றத பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்தே போயிடுவோம். ஹெட்லைட்டை பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஜெக்டர் செட்டப்பில் எல்இடி கொடுத்துருக்காங்க. லோ பீம் ஹை பீம் ரெண்டுத்துக்குமே அதுலேயே இன்பில்ட்டாக டிஆர்எல் வந்துடுது. ஆனால் ஹாலஜனில் உங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட உங்களுக்கு கார்னரிங் ஃபங்க்ஷன் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ப்ரொஜெக்டர் செட்டப்பில் உங்களுக்கு ஃபாக் லேம்ப் வந்துடுது. அதுக்கு ஒரு பிளாக் கலர் ஸ்கூப் மாதிரி வச்சு அதில் ஒரு ஏர் கர்டன் மாதிரி வச்சிருக்காங்க ஏரோடைனமிக்ஸ்க்காக. அண்ட் இந்த ஹெக்ஸகன் ஷேப்பில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் இருக்கிற இந்த சென்டர் கிரில், அதில் சென்டரில் ஒரு ஹுண்டாய் லோகோ அண்ட் டர்போ பேஜிங் கொடுத்துருக்காங்க. இது டர்போ பெட்ரோல் வேரியன்ட் அப்படின்றதுனால. அண்ட் இதனுடைய பானட் அப்புறம் சைட்ஸில் பார்த்தோம்னா நிறைய கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த போல்டான ஷோல்டர் லைன், அதுக்கு கீழே வளைவாக வர்ற அந்த லைன் எல்லாமே ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதனுடைய டயர் அண்ட் வீல் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து R16 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஸ்போக் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க டைமண்ட் கட்டில். இதனுடைய டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா 195/55 R16 டயர் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய சைட் மிரர்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு இன்பில்ட்டான இண்டிகேட்டர் எல்இடி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் படல் லேம்ப் வருது. நைட் டைமில் பார்த்தோம்னா அந்த படல் லைட்டை கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுது. அண்ட் சைட் பாடியில் இருக்கிற இந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் எல்லாமே இந்த வெஹிக்கிளினுடைய ஸ்போர்ட்டி அப்பீல கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அண்ட் இதனுடைய வெதர் ஸ்ட்ரிப்னு சொல்லக்கூடிய இந்த விண்டோ பீடிங்ஸ் எல்லாமே குரோமில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் இதனுடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 37 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அண்ட் அப்படியே ரியருக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு ஹுண்டாய் லோகோ அண்ட் அந்த குரோமில் ஒரு ஸ்ட்ரிப் ஒன்று இந்த டைலாம்லேருந்து அந்த டைலாம் வரைக்கும் போகுது. கீழே பார்த்தோம் அப்படின்னா 2 ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் பிளேட் ப்ரொவிஷன். அண்ட் பம்பரில் உங்களுக்கு ரியர் வியூ கேமரா வந்துடுது. அதோட 2 பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. 4 கொடுத்துருக்கலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அண்ட் ஆஸ்டா பேஜிங், i20 பேஜிங், ஹுண்டாய் லோகோ, ரியர் வைப்பரு, ரியர் டிஃபாகரு, ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்பு அண்ட் ரூஃபில் உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா அண்ட் இந்த டெயில் கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய பூட் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 311 லிட்டர்ஸ். ஒரு ஹேட்ச்பேக்கு ஓகேன்னு தான் சொல்லணும். அண்ட் இதில் பார்த்தீங்களா பூட்டில் உங்களுக்கு சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பேர் வீலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீல் ரிம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு ஸ்பேஸ் சேவர் R15, அதாவது 15 இன்ச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டெம்பரரி சொல்யூஷனுக்கு ஓகேவா இருக்கும். ஒரு பார்ஷல் ஷெல்ஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்ட் சைஸ்டு பூட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதனுடைய டைல் லேம்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா Z ஷேப்பில் கொஞ்சம் ஸ்போர்ட்டி அப்பீல் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் ரிச்னஸை தூக்கி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆல் பிளாக்ல தான் இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் சில்வர் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் விண்டோ சுவிட்ச். இந்த வெஹிக்கிள் நமக்கு போஸ் ஆடியோ சிஸ்டம் வருது. அதனுடைய ஸ்பீக்கர் வந்து 4 டோர் பேட்லையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ரியர் சீட்டில் உங்களுக்கு 2 ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல. அண்ட் சென்டரில் ஆம்ரெஸ்ட்டில் எதுவும் கப் ஹோல்டர் எதுவும் கிடையாது. ஒரு சின்ன ஆம்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த சென்டரில் கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டி அப்பீல் கொடுக்குது. அண்ட் உங்களுக்கு ரியர் சீட்டுக்கு உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் இருக்குது. அதோட உங்களுக்கு USB சார்ஜிங் போர்ட் ஒன்று இருக்குது. மொபைல் வைக்கிற ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ்னுடைய பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மேகசின் ஹோல்டர் வந்துடுது. லெக் ஸ்பேஸ், அதாவது நீ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு செடானில் இருக்கிற மாதிரி இந்த ஹேட்ச்பேக்கில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இந்த தை சப்போர்ட் ஒரு 70% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்டீரியர் லைட்டிங் எல்லாமே எல்லோவில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கொலாப்சபிள் டைப்பில் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க பிடிச்சிக்கிறதுக்கு. அண்ட் இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் லே அவுட் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பீலாக இருக்குன்னு தான் சொல்லணும். ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் i20 நல்லா ஸ்போர்ட்டியாக தான் இருக்கும். அதை விட இது கொஞ்சம் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த 2020 ரிலீஸ் ஆன i20 அப்படி தான் நம்ம சொல்லணும். அண்ட் வாங்க நம்ம அப்படியே பானட்டை ரிலீஸ் பண்ணி இன்ஜினை பார்த்துடலாம். அண்ட் இந்த வெஹிக்கிள் ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். அண்ட் இதனுடைய பெடல்ஸ் பார்த்தீங்களா குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரப்பர் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்குது. அண்ட் இதனுடைய இன்ஜின் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு டர்போ GDI இன்ஜினு. இது ஒரு 1 லிட்டர் இன்ஜின் தான், 998cc. இதனுடைய பவர் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 120 bhpயும் 170 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் தான். இதே இன்ஜின் பழைய வர்னாலையும் வந்துட்டு இருந்தது. இப்போ 2023 ரிலீஸ் ஆன லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வரனால 1.5 லிட்டர் இன்ஜினுக்கு மட்டும் மாறிட்டாங்க. பட் இந்த கான்ஃபிகரேஷனில் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வரனால வந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் இதனுடைய பானட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு இன்சுலேஷனும் பண்ணலை. பட் இந்த இன்ஜினுக்கு அந்த அளவுக்கு பெருசாக சவுண்ட் ப்ரூஃபிங் தேவைப்படலை. ஏன்னா டிரைவ் பண்ணும்போது பெரிய அளவில் இன்ஜின் நாய்ஸு நமக்கு கேபின்குள்ளே வரலை. அண்ட் அப்படியே ஃப்ரண்ட் டோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா டோர் பேடில் உங்களுக்கு பவர் விண்டோ சுவிச்சஸ்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டிரைவர் சைடு மட்டும் 1 டச் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் லாக் அன்லாக் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவுட் சைடு ரியர் வியூ மிரர்ஸ்க்கான அட்ஜஸ்ட்மெண்ட் டாகிள் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சைல்ட் லாக்கான பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேரிங்க்கு ரைட் சைடில் உங்களுக்கு ஹெட்லைட் லெவலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஸ்க்ரீனோடைய வியூக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கை பார்த்தோம் அப்படின்னா நம்ம நியூ ஜென்ரேஷன் கிரெட்டாவில் பார்த்தா அதே கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டேரிங் தான். இப்போ புது வென்யூ கிரெட்டா எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான ஸ்டேரிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங்க்கு ரைட் சைடில் உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் டிஜிட்டல் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் என்எம்ஐடி டிஸ்பிளே வர மாதிரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டரும், ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டாக்கோமீட்டரும் வர மாதிரி, அதுவும் டிஜிட்டல்லே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்களா இதனுடைய ஆவரேஜ் மைலேஜ் வந்து 9.3 தான் காட்டுது மீட்டரில். அண்ட் இதனோட காம்பஸு, அப்புறம் இந்த டயர் ப்ரெஷர் மானிட்டர், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இன்பில்ட்டாக அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு எம்ஐடியில் காட்டுது. அண்ட் அதோட அப்படியே ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீன் மாதிரியே உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனும் வந்துடுது. இந்த 10 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஃபீச்சர்ஸு, நேவிகேஷனு, ரியர் வியூ கேமரா, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, இந்த மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு வந்து வந்துடுது. இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டச் சென்சிட்டிவிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டாக நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ஸ்க்ரீனுக்கு கீழே சென்ட்ரலாக ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அந்த ஏசி வென்ட்ஸ் அப்படியே அந்த லெஃப்ட் சைடு பேசஞ்சர் ஏசி வெண்ட்டுக்கு போகிறதுக்கு அப்படியே அந்த லைன்ஸ் அப்படியே ட்ராவல் ஆகுது. அது டக்குன்னு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இதனுடைய ஆடியோ சிஸ்டமை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் ஒரு 7 ஸ்பீக்கர் போஸ் ஆடியோ சிஸ்டம் வருது. 2 ட்வீட்டர், 4 ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபரோட ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஏசி வென்ட்ஸு கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏசிக்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களுக்கு ஃபேன் கண்ட்ரோலர், அப்புறம் இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர், டாகல் ஸ்விட்சஸாக கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. அது கீழே எல்லாமே பட்டன்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம டிரைவிங்கில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு யூஎஸ்பி சார்ஜர் போட்டும் ஒரு யூஎஸ்பியினுடைய இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டுக்கான போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்டர் வந்துடுது. அண்ட் அதுக்கு பின்னாடி இது வந்து ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் தான். அண்ட் இது கூடவே உங்களுக்கு 2 கப் ஹோல்டர் வருது. அந்த ஒரு கப் ஹோல்டரில் உங்களுக்கு ஏர் பியூரிஃபையர் ஆக்குபை பண்ணிடுது. அண்ட் ஒரு சின்ன ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆம்ரெஸ்ட்டு கீழே ஒரு குட்டி பாக்ஸ் ஒன்று இருக்குது. சின்ன சின்ன ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அந்த ஆம்ரெஸ்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகுது. அண்ட் இந்த டேஷ்போர்டோடைய டிசைன் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய டேஷ்போர்டாகவே இருக்குது. அண்ட் ஒரு டீசென்ட் சைஸ் க்ளோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சன் வைசர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேசஞ்சர் சன் வைசரில் உங்களுக்கு மிரர் மட்டும் கொடுத்துருக்காங்க. லைட் எதுவும் வராது. அண்ட் உங்களுக்கு டிரைவர் சன் வைசரில் மிரர் கூட கிடையாது. வெறும் அந்த டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ ஃபாஸ்டாக வந்துருச்சு அந்த டிக்கெட் ஹோல்டர் அப்படின்ற விஷயம் தேவைப்படாதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா இன்டீரியர் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா இன்டீரியர் லைட்டிங்ஸுமே எல்லோவில் ஃபினிஷ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஒயிட் லைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான அப்பீல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சென்டரில் உங்களுக்கு கூலிங் கிளாஸ்க்கான ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ரூஃபுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சன் ரூஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய சன் ரூஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலான ஒரு சின்ன சைஸ் சன் ரூஃப் தான். ஓல்ட் ஜென்ரேஷன் கார்ஸில் வர மாதிரியான ஒரு குட்டி சன் ரூஃப் தான் இது. சன் ரூஃப் மேண்டேட்டரியாக இப்போ வந்து பையர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொஞ்சம் பெரிய சன் ரூஃப் கொடுத்துருக்கலாம். அண்ட் இதனுடைய இன்னர் ரியர் வியூ மிரர் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ டிமிங் கொடுக்கல, அதுவும் மேனுவல் டிமிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் கொடுத்துருக்கலாம். அண்ட் இதனுடைய ஸ்டேரிங் பார்த்தோம் அப்படின்னா லெதர் ராப்டு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இதனுடைய பெடல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு நீட்டான ஒரு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. இந்த பெடல்ஸ் கொஞ்சம் ப்ரீமியம் அப்பீல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். இந்த ஸ்டேரிங் லெதர் ராப் பண்ணியிருக்காங்க. ஒரு சில்வர் இன்சர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டேரிங்க்கு ரைட் சைடில் இருக்கிற ஸ்டாக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு ஹெட்லைட்ஸுக்கானது. அண்ட் இதில் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸும் இருக்குது. அண்ட் ஃபாலோ மீ லேம்ப்ஸும் இருக்குது. நம்ம வெஹிக்கிளை நிறுத்திட்டு லாக் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 10 செகண்ட்ஸுக்கு ஹெட்லைட் எரியும். அண்ட் லெஃப்ட் சைட் ஸ்டாக் வந்து ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வைப்பர்ஸ்க்கானது. அண்ட் இதனுடைய சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாகவே ஃபுல் இன்டீரியர் பிளாக்ல கொஞ்சம் ஸ்போர்ட்டி அப்பீல கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் தெரியுது. அண்ட் சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லி மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே மேனுவல் தான், எதுவுமே ஆட்டோ. அண்ட் ஷேரிங் கண்ட்ரோல்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸ். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனுக்கானது. அதோட உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸும் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஆல் டிஜிட்டல் காக்பிட் ஸ்டைல் வந்து ஒரு ஆடி கார் ஓட்டுற ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ரிவர்ஸ் கியர் போட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரானுடைய குவாலிட்டி தெரியுதா பாருங்க. ஸோ கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரும் வந்துடுது. ஸோ அது நமக்கு பார்க் பண்ணுறது கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணும். ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது. ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு 13.5 லேக்ஸுக்கு மேலே வந்துடுது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு ஹேட்ச்பேக் வாங்கும்போது ஃபீச்சர் லோடடாக இருக்கணும், ஃபீச்சர் அதிகமாக இருக்கணும், கொட்டி கிடக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம் இல்லையா?
ஸோ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதில் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரியரில் ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் டிஸ்க் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த என்லைன் ட்ரம் வெஹிக்கிள் தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் இதனுடைய கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 ஸ்பீட் டிசிடி கியர் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய லெங்க் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3.9 மீட்டர்ஸ் லெங்த்தும் 1.7 மீட்டர்ஸ் விட்த்தும் 1.5 மீட்டர்ஸ் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பற்றி பார்த்தோம்னா 2.5 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு 170 mm கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேட்ச்பேக்கு இது ஒரு போதுமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த காரினுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதோ அதோட இன்ஜின் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த 1 லிட்டர் இன்ஜினுக்கான என்ன அவுட்புட் இருக்குமோ அந்த அவுட்புட் தான் கொடுக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், அந்த டர்போ கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்குது. மற்றபடி இந்த ஒரு 13.5 lakhs 14 lakhs இந்த பட்ஜெட்டுக்கு வரக்கூடிய இந்த காரு இன்னும் கொஞ்சம் அதிக லெவலான ஒரு ஃபீச்சர்ஸும் பர்ஃபார்மன்ஸும் ஆஃபர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஓகே மக்களே, ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏதாவது விட்டு போயிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த i20 காரை வச்சிருக்கீங்க ஆர் ஓட்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்தது உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து என்ன வெஹிக்கிள் உங்களுக்கு ரிவ்யூ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.